பாபர் மசூதி, ராம ஜென்மபூமி. ராம ஜென்மபூமி அங்கே இருந்ததற்கான எந்த வரலாற்று சான்றும் இல்லை. அந்த காலத்தில் 1528 கட்டப்பட்ட காலத்திலிருந்து இன்னைக்கு நாம பேச வரீங்களா, இன்றைய காலம் வரை ஆரம்பத்திலே துளசிதாசர் சமகாலத்தவர். அவர் ரொம்பவும் கீழ்நிலை வகுப்பை சேர்ந்தவர். அவர் மிக சிறந்த எழுத்தாளர், கவிஞர். அவரது எந்த குறிப்பிலும் அங்கே ராமர் பிறந்த இடம் என்னும் ஒரு இடத்துல சொல்லல. அவரை போல் ராமபக்தர் யாருமே இல்ல. இந்தியாவினுடைய மிகப்பெரிய ராமகாவியத்தை துளசிதாசர் காவியம் என்று வரலாறு வர்ணிக்கிறது. அவர் ஒரு வரியில கூட சொல்லல அங்க ராமர் பிறந்தாருன்னு. ஒண்ணு. அவருக்கு பிறகு மீராபாய், இந்துக்களுடைய மிக உயர்ந்த, எல்லோருமே இந்து முஸ்லீம் எல்லோருமே கரங்கூப்பி வணங்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர் மீராபாய். அவரும் ராமபக்தர் ஒரு இடத்துல கூட சொல்லல. பிறகு குருநானக், அதற்கு பிறகு கபீர், இவரெல்லாம் மிக சிறந்த இறை நம்பிக்கை கொண்டவர்கள், ராமபக்தர்கள். ஒரு இடத்துல கூட அங்க ராமர் பிறந்தாருன்னு சொல்லவே இல்லை. அதற்கு அடுத்த கட்டத்தில் 17, 18, 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் விவாகநந்தரை நம்ம பார்த்திருக்கிறோம், குருநானக்கு பார்த்திருக்கிறோம். இவர்களும் பெரிய நம்ம எல்லோருமே இந்தியாவே கரங்குப்பி தொழ வேண்டிய பெரும் இந்து தலைவர்கள். ஒரு இடத்துல கூட சொல்லல. எப்போ அது ராமர் பிறந்தார் எப்ப சொல்றாங்க, RSS எப்பொழுது பிறக்கிறதோ அப்பொழுதுதான் ராமர் பிறக்கிறார். எனவே 1925 ஆமா, நீங்க RSS தலைவர்கள் நீங்க யாரும் சரி, ஹெட்கேவர், மூஞ்சே, குரு கோல்வால்கர், யாராகட்டும் இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் எந்த தலைவர்களும் சரி, இதுவரை தோன்றிய தலைவர்கள் இன்று வரை எல்லோரையும் ஒரு 1000 பேரை நீங்க வைத்தாலும் சரி, 1 கோடி பேரை வைத்தாலும் சரி, ஒரு விவாகரதற்கு சமமாக முடியாது, ஒரு குருநானக்கு சமமாக முடியாது, ஒரு மீராபாய்க்கு சமமாக முடியாது, ஒரு துளசிதாசருக்கு சமமாக முடியாது. இந்த மேதைகள், இந்த பெரும் மத தலைவர்கள் எல்லாம் ஒரு வரியில் கூட ராமர் தான் அங்க பிறந்தாரு சொல்லல. அது முழுக்க முழுக்க என்ன ஆவணங்கள், வரலாற்று ஆவணங்கள், அது பாபர் காலத்தில் அதனுடைய அதிகாரிகள் கட்டியது. பிரச்சனை உருவாக்கியது RSS தான். RSSக்கு அதாவது மகாத்மா காந்தி, நேரு ரெண்டு தேச தலைவர்கள் தான், 2 பேரும் காங்கிரஸ் தலைவர்கள் தான். 2 பேருக்கு நேர் எதிர்மறை உண்டு. ஒருவர் இறை நம்பிக்கை உள்ளவர், இன்னொருவர் விஞ்ஞான கண்ணோட்டம் உடையவர், இறை மறுப்பாளர். ஆனால் அதே நேரத்தில் மத நல்லிணக்கத்தில் இருவருமே ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர் அல்ல. இந்த 2 மாபெரும் மேதைகளுடைய கருத்து ஆழமா இருக்கு.